ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம புதுசாக ஆரம்பித்த அனிமியோட 14th பார்ட்டை பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நியூ அனிமி அப்படிங்கிற பிளேலிஸ்ட் லிங்கில் கொடுத்துருக்குறேன். அதுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு எபிசோட்லேருந்து பார்த்துக்கிட்டு வந்து கண்டினியூவாக இதை பாருங்கள். அப்போ தான் கதை என்னங்கிறது புரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில அனிமிகளோட பிளேலிஸ்ட் லிங்கையும் கொடுத்துருக்குறேன். விருப்பப்பட்டவங்க அதையும் போய் பார்த்துக்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ளே போயிடுவோம். போன எபிசோடு லாஸ்ட்டாக கதையோட ஹீரோ சவுசியாங்க குகைக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுறான் முராங் ஃபேமிலி ராஜகுமாரியான ஜியு. அவள் போனதுக்கப்புறம் வெளியில் வர வழியையும் யாரோ அடைச்சிட்டதுனால குகைக்குள்ளேயே வேறு வழி இருக்கான்னு பார்க்க போனவன் அங்கே இருந்த பில்ஸை நிறைய எடுத்து என்ன ஏதுன்னே தெரியாமல் முழுங்கிடுறான். அப்படி அவன் சாப்பிட்டதுக்கப்புறமா உடம்பெல்லாம் தீப்பற்றி எரியிற மாதிரி அனலாக எரிய ஆரம்பிக்குது. எரிச்சல் தாங்காமல் இதுக்கு முன்னாடி ஜியு உட்காந்துருந்த இடத்துல பாஞ்சு போய் விழுகிறதோட இந்த எபிசோட் கண்டினியூ ஆகுது. ஜியு உட்காந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருந்த இடம் ஐஸ் மாதிரி குளிர்ச்சியாக இருந்ததால் எரிச்சல் குறைஞ்சி நிம்மதியாக தூங்கிடுறான். நேரம் ஆக ஆக அவனை சுற்றி ஐஸ் கட்டியாக அப்படி உறைஞ்சி போயிடுது. அது கூட தெரியாமல் அவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அப்படி உறைஞ்சி போய் படுத்துருக்கிறான். அவன் மேலே ஏதோ ஆவி மாதிரி எனர்ஜிஸ் இறங்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. தூக்கத்தில் இருந்தவனுக்கு அங்கிள் 2வோட டயர் கேஜில் இருக்கிற மாதிரி கனவு வருது. பயந்து போய் டக்குன்னு முழிப்பு வந்து ஐஸை உடச்சிக்கிட்டு எகிர்றான். சாதாரணமாக எகிறுனா ஒரு 4 அடி 5 அடி போவோமா, ஆனால் அவன் பறந்து போய் குகையோட மேற்கூரையிலேயே சொருகிக்கிறான். சொருகின தலையை கஷ்டப்பட்டு உருவிக்கிட்டு கீழே விழுந்தவனுக்கு ஏதோ புதுசாக சக்தி கிடைச்ச மாதிரி இருக்குது. அவனும் செக் பண்ணி பார்க்குறான். அவனோட உடம்பே லேசான மாதிரி இருக்குது. காற்றுல பறந்து பறந்து இடம் விட்டு இடம் தாவி போகிறான். கையை நீட்டுனா கையிலிருந்து ஏதோ எனர்ஜி மாதிரி வருது. ஒருவேளை ஜியுவுக்கு கிடைக்க வேண்டிய பவர் அதே இடத்துல இவன் படுத்து இருந்ததால் இவனுக்கு கிடைச்சிருச்சோ என்னவோ. இவன் அந்த பவரை வச்சு குகையோட டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு பாஞ்சு போய் குன்ஃபு ஸ்டைலில் குத்துனா உடனே கதவு உடஞ்சி தெரிக்கும்னு பார்த்தா அதுதான் இல்லை, கை தான் வலிக்குது. எவ்வளோ ஃபோர்ஸில் அதை குத்துனானோ அதே ஃபோர்ஸில் பின்னாடி வந்து விழுகிறான். கீழே விழுந்தவன் அவன் விழுந்த இடத்துல தண்ணி இருக்கிறத பார்க்குறான். குகைக்குள்ளே எப்படி தண்ணி வந்ததுன்னு அண்ணாந்து பார்த்தா குகையோட மேற்கூரையிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்குது. அப்படி சொட்டு சொட்டாக தண்ணி விழுகுதுன்னா குகைக்கு வெளியில் இருக்கிற ஐஸ் உருகி ஊற்றிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி ஐஸ் உருகி ஊற்றுதுன்னா மேலே ஏதாவது கேப் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மேலே ஏறி போய் பார்க்கலாம்னு குகையோட சுவத்தை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏற பார்த்தா கை வைக்க முடியாத அளவுக்கு சுவரெல்லாம் சூடாக கொதிக்குது. அதனால் மறுபடியும் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவன் தண்ணிக்குள்ளே முழுகி நீச்சல் அடிக்கிறான். இவன் மேலே ஏறுறப்போ கொஞ்சமாக கால் நனைகிற அளவுக்கு இருந்த தண்ணியோட அளவு கடகடன்னு ஒசந்துக்கிட்டே வருது. குகையில் தண்ணி படாத இடமோ கை வைக்க முடியாத அளவுக்கு சூடாக இருக்குது. தண்ணியோட அளவும் இவ்வளோ வேகமாக அதிகரிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரிய வெப்பத்தால் ஐஸ் உருகுனா இந்த அளவுக்கு வேகமாக தண்ணி வராது, ஒரே மாதிரி தான் சொட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வேகமாக தண்ணியோட அளவு உயருதுன்னா என்ன அர்த்தம்? குகைக்கு வெளியில் தீப்பத்தி எரியுதுன்னு அர்த்தம். அதனால தான் வேகமாக ஐஸ் கட்டி உருகி தண்ணியோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு எதையோ யோசித்த சவுசியாங்கு தண்ணிக்குள்ளே முழுகி நீந்திக்கிட்டே கதவுகிட்ட வேகமாக போகிறான். இவன் என்ன நினச்சி போகிறான்னா, வெளியில் தீ எரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக சாவி துவாரத்தில் இருக்கிற மெட்டல் உருகும், அதை ஈஸியாக திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான். அங்கே போனவன் கம்பியை விட்டு மறுபடியும் நம்பி பார்க்குறான். என்னதான் வெளியில் தீ எரிஞ்சாலும் உள்ளே தண்ணி இருக்கிறதால மெட்டல் அவ்வளோ சீக்கிரத்தில் உருக மாட்டேங்குது. அந்த கம்பி சரியாக சாவி துவாரத்துக்குள்ளே போகாமல் லேட் ஆகுது. அதனால் மூச்சை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நேரம் நம்பி பார்க்குறான். அப்போ யாரோ கதவை வெளிப்பக்கமாக இருந்து உதச்சி உடைக்கிறாங்க. கதவு உடஞ்சதுமே வேகமாக தண்ணி அடிச்சுக்கிட்டு போய் இவனை வெளியில் தள்ளிடுது. அப்பா ஒரு வழியை தப்பிச்சாண்டா சாமின்னு என்னை காப்பாற்றின கடவுள் யாருப்பான்னு எந்திரிச்சு பார்த்தா முன்னாடி நிற்கிறதோ பைசன் மாதிரி ஒரு பெரிய மலைமாடு நிற்கிறான். அவன் வந்து இவனை பார்த்துட்டு, தலைவரை நாம் தேடி வந்த டீசியாங் அப்படிங்கிற ஆள் இவன் இல்லை, இவன் வேற யாரோ சின்ன பையன் மாதிரி இருக்கிறான், ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, இவ்வளவு நேரமாக தீயை பற்ற வச்சு பனையை உரைய வச்சு குகையை ஓப்பன் பண்ணினது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுன்னு யாருக்கிட்ட சொல்கிறான்னு பார்த்தா அங்கே நம்ம மங்கி கிங்க்கு வயசான மாதிரியே ஒரு மாஸ்டர் நின்றுட்டு இருக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து இவங்க தேடி வந்த டீசியாங் அப்படிங்கிற ஆளை இவன் தான் ஏதோ செஞ்சுட்டு தான் நினச்சி இவனை அட்டாக் பண்ண வர்றாங்க. அவங்க எவ்வளோ அட்டாக் பண்ணாலும் புதுசாக கிடைச்ச பவரை வச்சு 2 பேர்த்துக்கும் தண்ணி காட்டுறான் சவுசியாங். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே இவனை எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாகிறாங்க. அந்த மங்கி மாஸ்டரும் பைசனும் முகம் தெரியாத டீசியாங் அப்படிங்கிற ஆளை புதையல் மேப்புக்காகத்தான் தேடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட சவுசியாங்கு வேற ஏதோ பிளான் பண்ணுறான். அவன் அவங்கக்கிட்ட டீசியாங் மவுண்ட் எமியில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், நானும் அங்கே தான் போய்கிட்டு இருக்கிறேன், நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஐடியாவெல்லாம் எதுவும் இல்லை. இவன் அடுத்து போக வேண்டிய மவுண்ட் எம்மிக்கு நோகாமல் போகிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் போட்ட திட்டத்துக்கு தகுந்த மாதிரி இவனை நம்பி இவனை தோல் மேலே ஏற்றிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் சவுசியாங்க தேடி ஒரு பக்கம் தனியாக பிரிஞ்சு போன கிரீனும் குவாங்க தேடி வேற ஒரு பக்கம் போன யங் மாஸ்டரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து ஒரே வழியில் பயணத்தை தொடங்குறாங்க.
அப்படி 2 பேரும் போய்கிட்டு இருக்கிறப்போ சௌசியா அங்கே குகையில் வச்சு லாக் பண்ணிக்கிட்டு வந்தானே ஒரு சிவப்பு சட்டைக்காரன். அவனை 3 பேர் சேர்ந்து துரத்திக்கிட்டு வராங்க. துரத்திக்கிட்டு வந்தவங்கள தொப்பி போட்டவனை க்ரீனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அவங்க அந்த சிவப்பு சட்டைக்காரனை அடித்து மிரட்டி அவங்ககிட்ட இருந்த புதையல் மேப்பை பிடுங்கிக்கிறாங்க. அதோடு போகாமல் மறுபடியும் அவனை அட்டாக் பண்ண வராங்க. சிவப்பு சட்டைக்காரன் ஓடி வந்து யங் மாஸ்டர் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரின்னு யங் மாஸ்டரும் அந்த 3 பேரையும் அங்கேருந்து விரட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே பயப்பட வேண்டாம் நீ போன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போகிறவங்கள விடாமல் நிறுத்தி என்னோட பேர் கூஷியாங்கு, எனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு ஏதாவது கைமாறு செய்யணும்னு சொல்லிட்டு அங்கிட்ட இருந்த இன்னொரு மேப்பை எடுத்து கொடுக்குறான். அந்த மேப்பை வாங்கி பார்த்த க்ரீன் கோவத்தில் கொந்தளிக்கிறா. இது என்னோட மேப் மாதிரி அச்சு அசலாக அப்படியே இருக்குது. இந்த மேப் உங்ககிட்ட எப்படி வந்தது? இதை வச்சு நீ என்ன செய்ய போகிற? இதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட கொடுத்தது எந்த மேப்புன்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறா. அதுக்கு அந்த கூசியாங் அப்படிங்கிற சிவப்பு சட்டைக்காரன் இந்த மேப்பை எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்டு தான் கொடுத்தான். இது மாதிரி நிறைய மேப் அவங்ககிட்ட இருக்குது. இது யான் நாட்டியனோட புதையல் மேப் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த மேப்பை புதையலுக்காக சில பேரும் அவர் எழுதி வச்ச புத்தகத்துக்காக சில பேரும் தேடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு புதையல் தேவையில்லை. என்ன மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு மெட்டீரியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் நான் அந்த மேப்பை வாங்கிக்கிட்டு வந்தேன். அதுவும் நிறைய பணம் கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட க்ரீனு யார் இந்த மேப்பை பணம் வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னு கேட்க அதுக்கு அவன் முராங் அரண்மனையில் உங்கள் கூட இருந்தவன் தான் பணத்தை வாங்கிட்டு இந்த மேப்பை என்கிட்ட கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சௌசியாங்க கெட்டவன் மாதிரியே இவங்ககிட்ட சித்தரிச்சு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். அவன் சொன்னதை கேட்டு க்ரீன் நம்பினாலும் யங் மாஸ்டர் நம்பாமல் கூசியாங்க மேற்கொண்டு போக விடாமல் அவன் கழுத்துலேயே கத்தி வச்சு நிறுத்திட்டு க்ரீன்கிட்ட நல்லா யோசனை பண்ணிப்பார். சௌசியாங் எப்போவுமே பணத்துக்கு ஆசைப்பட்டதே இல்லைன்னு சொல்ல அவளும் யோசிச்சு பார்க்குறா. யாங் டாங்குகிட்ட இருந்து எவ்வளவோ செல்வங்களில் பிடுங்கி மக்கள்கிட்ட கொடுத்தப்பவும் சரி, மார்க்கெட்டில் தப்பிக்கிறதுக்காக பணம் மூட்டையை எடுத்து வீசினப்பவும் சரி, அவன் எப்போவுமே பணத்தை ஒரு பொருட்டாக நினச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லி க்ரீனும் புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா இந்த மேப்புக்கு என்ன பதில்னு சொல்லி கேட்க அதை இந்த கூசியாங்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யங் மாஸ்டரு. அதே சமயம் கூசியாங் உஷாராகி சின்னதாக ஒரு வெடியை போட்டு விட்டுட்டு அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அப்படி அவன் தப்பிக்கிறதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.